இந்த நாளிலே கர்த்தர் நம்முடனே கூட பேச போகின்ற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38 முதல் 42 வரையுள்ள வசனங்களில் இருக்கின்றது. The Gospel of Luke chapter 10 verse 38 to 42. And Jesus answered and said unto her, Martha, Martha, thou art careful and troubled about many things. But one thing is needful, and Mary hath chosen that good part, which shall not be taken away from her. The world always wants to keep us away from that which is reserved for us. So the world always puts two things in our path. One is attraction, the other is distraction. But Jesus declares only one thing is necessary. Only one thing is necessary. In this version it says, but one thing is needful. God is not saying you need many things in your life. God is not saying you need 10 priorities in your life, in your diary. And He is definitely not recommending endless activity. He says one thing, only one thing is necessary. Today, if you will allow God to speak to you, He will richly bless you with His word. Luke chapter 10 verse 38 to 42 shows us two lives and two choices. Martha and Mary were sisters, but they had different perspectives on life and service. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38 முதல் 42 வரையுள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ரெண்டு வாழ்க்கைகளையும் ரெண்டு தீர்மானங்களையும் பார்க்கிறோம். Two lives and two choices. மார்த்தாளும் மரியாளும் சகோதரிகள். ஒரே கருப்பையிலிருந்து உருவானவர்கள். ஒரே கருவிலிருந்து உருவான இரட்டை பிள்ளைகள். ஒரே கருவறையிலிருந்து வந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் வித்தியாசப்பட்டிருந்தன. அவர்கள் வாழ்க்கையில் கொடுத்த முக்கியத்துவங்கள் வேறுபட்டிருந்தன என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்றார். Two lives, two sisters, but entirely different perspectives. Today we are going to look at the scripture and mainly look at the contrast between two lives. ரெண்டு வாழ்க்கைகளிலே இருக்கும் வித்தியாசங்களை பார்க்க போகின்றோம். அவர்கள் ஒருவேளை சகோதரர்களாக இருந்திருக்கக்கூடும், ஒருவேளை வித்தியஸ்தமான காலங்களிலே அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடும். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இன்று நம்மோடைய கூட பேச போகின்றார். முதலாவது, firstly, God is going to speak to us from the life of Mary and Martha. Mary and Martha, they talk about the choice between presence and performance. மரியாளும் மார்த்தாளும் சகோதரிகளாக இருந்தும் அவர்களுடைய எண்ணங்கள் வேறுபட்டு இருந்தன. வாழ்க்கைகளில் அவர்கள் கொடுத்த காரியங்களுடைய முக்கியத்துவம் வேறுபட்டு இருந்தன என்று நமக்கு ஆண்டவர் காண்பிக்கின்றார். மேரியும் மார்த்தாளும் சகோதரிகளாக இருந்தும் அவர்கள் தெரிந்தெடுத்த காரியங்கள் வேறுபட்டு இருந்தன. ஒருவள் பிரசன்னத்தை தெரிந்தெடுத்த பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தை தெரிந்தெடுத்த பொழுது, இன்னொருவள் சேவையே பெரிது என்று அதை தெரிந்தெடுத்தார். While Mary chose God's presence, Martha thought it is in service that you can please God. சேவையின் மூலமாகவே கர்த்தரை பிரியப்படுத்த முடியும் என்று அவள் தீர்மானித்து அதை தெரிந்தெடுத்தார். In Luke chapter 10, from this passage, we see Martha is busy serving. She is distracted with much preparation. She is working for Jesus. Mary, however, is sitting at Jesus' feet, listening to His word. லூக்கா 10வது அதிகாரத்திலே வாசிக்கப்பட்ட இந்த வசன பகுதியிலே நாம் பார்க்கிறோம். மார்த்தாள் மும்முரமாக
பற்பல வேலைகளை செய்வதில் கவனமாய் இருந்தாள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. She was busy serving. And who was she serving? She was serving Jesus. அவருடைய சேவையினுடைய பெனிஃபிஷரி யார்? இயேசு கிறிஸ்து. இயேசுவுக்கு பணிவிடை ஊழியம் செய்து கொண்டிருந்தாள். ஊழியம் செய்வது தவறா? இல்லை. பணிவிடை ஊழியம் செய்வது தவறா? இல்லை. ஆனால் கர்த்தர் இன்று நமக்கு காண்பிக்கின்ற காரியம், ஊழியம், பணிவிடை ஊழியம் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உங்களுடைய அலுவல்கள் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஆனால் there should be a priority in your life என்று கர்த்தர் காண்பிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே 10 காரியங்கள் செய்கிறீர்கள், 10மே முக்கியம் என்றால் ஒன்றுமே அது முக்கியம் இல்லை என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். If you do only 10 things in your life and all 10 things are equally important to you, none of those things is important. That's what God is telling us today. Mary is busy serving. If she were only serving and focused on her serving, it would have been okay. But Mary was serving and she was distracted. வேதம் சொல்லுகிறது, மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்திருந்தாள். பற்பல வேலைகளை செய்து அதிலே சந்தோஷத்தை கண்டிருந்தாள். குறை கூறாமல் இருந்திருந்தால், மரியாளை குறித்து, சகோதரியை குறித்து பிரார்த்தனை சொல்லாமல் இருந்திருந்தால், கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்திருந்தால், Jesus would have complimented Martha for the spirit of service. அவருடைய சேவையை குறித்து கர்த்தரே ஆமோதித்திருப்பார். ஆனால் வேலைகளை செய்து கொண்டே அவள் தன்னையும் சகோதரியையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தாள். நான் வேலை செய்கிறேன், அவள் சும்மா இருக்கிறாள். நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், அவள் வெறுமனை இயேசுனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். Martha was doing something good, but Mary chose what was better. மார்த்தாள் செய்தது பணிவிடை ஊழியம். அது தவறு என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஊழியம் நல்லது, ஊழியம் செய்வது நல்லது, பணிவிடை ஊழியம் செய்வது நல்லது. ஆனால் மேரி செய்தது, மரியாள் செய்தது அதை விட சிறந்தது என்று கர்த்தர் ஆமோதிக்கிறதை பார்க்கிறோம். Jesus did not rebuke service. ஊழியம் செய்கிறதை, சேவை செய்கிறதை ஒருபோதும் கர்த்தர் குறைத்து பார்க்கவில்லை. He rebuked only distraction. பற்பல வேலைகளை செய்து வருத்தமடைந்ததைத்தான் கர்த்தர் குறை கண்டுபிடித்தார். மார்த்தாளே, நீ பற்பல வேலைகளை செய்து வருத்தமடைந்திருக்கிறார் என்றுதான் கர்த்தர் அவளை பார்த்து சொன்னார். நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கர்த்தர் அவளை பார்த்து சொன்னார். Mary chose presence over pressure. Mary chose devotion over distraction. Mary chose relationship over responsibility. மரியாள் தெரிந்தெடுத்தது எப்படி சிறந்த காரியமாக இருந்தது? மார்த்தாளுடைய சேவையை விட மரியாள் தெரிந்தெடுத்த காரியம் எப்படி சிறந்ததாக, சிறப்பானதாக இருந்தது என்று சொல்லுகிறேன். மரியாள் அழுத்தத்திற்கு பதிலாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை தெரிந்தெடுத்தார். She was not saying, I don't need pressure. She was saying, actually, I don't have any need for pressure at all in my life. அழுத்தங்கள் எனக்கு தேவையில்லை. மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்களோ என்பதை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை வாழப்போகிறதில்லை. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு 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 ஈர்ப்பு இருந்தது. 2 பேருமே சகோதரிகள் என்பதினாலே 2 பேர்களுடைய மன ஓட்டங்களும் எப்படி இருக்கும் என்று 2 பேருக்குமே தெரியும். அப்படித்தானே? நம்முடைய சகோதரன் சகோதரி என்ன நினைத்து கொண்டிருப்பான் என்று நமக்கு தெரியும். மரியாளுக்கும் மார்த்தாளுடைய சிந்தை எப்படி போகும் என்று தெரியும். இவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்றும் தெரியும். அதனாலே சகோதரியை பிரியப்படுத்த கொஞ்ச நேரம் நான் அடுக்கலையிலே போய் அவளோடு கூட கொஞ்சம் சேவை செய்துவிட்டு நான் வந்து பாதத்தருகே உட்கார்ந்து விடுவேன் என்று மரியாள் செய்யவே இல்லை, தீர்மானிக்கவில்லை. She chose presence over pressure. மார்த்தாள் என்னை குறித்து என்ன நினைப்பாள்? அல்லது அந்த வீட்டில் கூடியிருந்த இயேசுனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடியிருந்த மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள்? ஸ்திரீயே, உன்னுடைய இடம் அங்கேதானே, இங்கே உனக்கு என்ன வேலை என்று மரியாள் ஒருபோதும் நினைக்கவில்லை. நினைத்தாலோ தெரியாது, நினைத்திருந்தாலும் அதை குறித்து கவலைப்படவில்லை என்றுதான் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். இயேசுவின் காலத்தில் யூதர்கள் மத்தியில் ஒரு ரபி அல்லது ஒரு குருவினுடைய பாதத்தருகே உட்காரும் வாய்ப்பு
ஆண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சமூகத்தில், அந்த காலத்தில் மரியாள் தெரிந்தெடுத்தது நல்ல பங்கு என்று கர்த்தர் காண்பிக்கிறார். அவளை அங்கிருந்த யாருமே அவளை கண்டிக்கவில்லை. இயேசு கூட அவளை கண்டிக்கவில்லை. மரியாளே, நீ செய்யக்கூடாததை செய்கிறாய், உன்னுடைய இடம் இது அல்ல, அங்கே என்று ஆண்டவர் அவளிடத்தில் சொல்லவில்லை. She chose devotion over distraction. தேவன் மேலே இருக்கும் பற்றுதலினாலே அவள் மற்ற காரியங்களுக்கு நோ என்று சொன்னாள். She chose relationship over responsibility. கடமைகளுக்கு மேலாக உறவுகளை அவள் பார்த்தாள், கணித்தாள் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். You see, the difference between Martha and Mary is very simple. I would like to say this in this way. Martha was preoccupied with Jesus, while Mary was occupied with him. அவ்வளவுதான் வித்தியாசம். Martha was preoccupied with Jesus, whereas Mary was occupied with Jesus. Preoccupationுக்கும் occupationுக்கும் வித்தியாசம் உண்டு, நமக்கு தெரியும். மார்த்தாள் இயேசுவுக்கு சேவை செய்வதிலே மும்முரமாயிருந்தால், அதிலே கவனமாயிருந்தால், அதிலே வருத்தமும் அடைந்தாள். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளுக்கு ஒரே ஒரு காரியம் தெரியும். மனிதர்கள் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பதிலே நான் கவனமாயிருந்தால் என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைத்து விடுவேன். ஆண்டவரோடு எனக்கு ஒரு உறவு ஏற்பட வேண்டும். இந்த நேரம் விலையேற பெற்றது. ஆண்டவர் என்னுடைய வீட்டில் இருக்க போகும் நேரம் கொஞ்ச நேரம்தான். அந்த நேரம் எனக்கு வேண்டும். அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்தவருடைய வாயின் மொழிகளை நான் கேட்க வேண்டும் என்று மரியாள் தீர்மானித்தாலே, அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்தெடுத்தார். The difference between what Martha chose and Mary chose is very subtle but eternal. The difference between preoccupation with something and occupation with something is very subtle but very eternal என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். The one thing that is necessary is not activity for Christ. It is intimacy with Christ. இயேசுவுக்காக இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த சேவைகளினாலே, இந்த ஊழியங்களினாலே நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவளாய் நடக்கிறேனா, அல்லது தேவனோடு கூட என்னுடைய அந்த நெருக்கம் இந்த சேவைகளினாலே, இந்த முயற்சிகளினாலே பெருகி வருகிறதா என்று நம்மை பார்த்து நாமே கேட்க வேண்டும். பல நேரங்களிலே ஊழியம் செய்கிறோம் என்று பல நிர்பந்தமான காரியங்களை செய்து ஆண்டவரோட தொடர்பில் இல்லாமல் நாம் போய்கொண்டிருக்கிறதை நாம் அறியாமல் இருக்கிறோம் என்று கர்த்தர் இன்று நமக்கு சொல்லுகின்றார். When we sit at his feet, everything else in life finds its proper place. ஆண்டவருடைய சமூகத்தை நாம் முதலாவது தெரிந்தெடுக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் முதலாவது தெரிந்தெடுக்கும் பொழுது, அவருடைய பாதமே எனக்கு வேண்டும் என்று நாம் தெரிந்தெடுக்கும் பொழுது, வாழ்க்கையில் இருக்கும் மற்ற எல்லா காரியங்களுமே அதன் இடங்களிலே வந்து அமரும், வந்து வீழும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. The second life contrast that I want to show you is between Barzillai and Ruth. பர்சிலாவை குறித்தும் நமக்கு தெரிந்திருக்கு, ரூத்தை குறித்து பல காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறது. The second difference that I want to show is between the lives of Barzillai and Ruth. அந்த வித்தியாசத்தை எப்படி காண்பிக்க முடியும்? It is a choice between comfort and commitment. ஒருவன் தனக்கு உகந்தது என்று தெரிந்து தனக்கு உரியதையே தெரிந்தெடுத்து கொண்டான். ஆனால் வேறொருவள் அவளுக்கு இருந்ததையெல்லாம் உதறி போட்டுவிட்டு அறியாதவைகளிலே தெரியாதவைகளிலே பிரவேசித்தாள் என்று பார்க்கிறோம். In 2 Samuel chapter 19 verse 31 to 39, we find Barzillai the Gileadite. The Bible says he was very old. He was 80 years of age. He had provided for the king during his stay in Mahanaim, for he was a very wealthy man. 2 சாமுவேலுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 31 முதல் 39 வரை உள்ள வசனங்களிலே, 2 சாமுவேல் 19 31 முதல் 39 வரை உள்ள வசனங்களிலே பர்சில்லா என்னும் கீலேயாத்தியனை நாம் பார்க்கிறோம். இந்த பர்சில்லா என்னும் கீலேயாத்தியனை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது? அவன் மிகுந்த வயது சென்றவனாய் இருந்தான். He was very old.
அவனுடைய வயதை அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அவன் 80 வயது உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். அதான் வேதத்தினுடைய வார்த்தை. வயது சென்றவனாயிருந்தான், வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா, அதாவது தாவீது ராஜா மக்னாயிமிலே தங்கி இருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். பர்சிலாவை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது? அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். He was a very wealthy man. He had a reputation in the society. The Jews respected him for what he was. யூதர்கள் அவனுடைய அந்தஸ்தை கண்டு அவனை 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 கனம் பண்ணினார்கள். அவனுக்கு வேண்டிய கனத்தை, மதிப்பை கொடுத்து வந்தார்கள். இவன் பெரிய மனுஷனாயிருந்தான், மகா பெரிய மனுஷனாயிருந்தான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. மக்னாயிமிலே தாவீது ராஜா கொஞ்ச காலம் இருந்தார். அந்த நேரத்தில் ராஜாவுக்கும் ராஜாவோடு கூட இருந்த 600 பேர்களுக்கும் என்னவெல்லாம் வேண்டி இருந்ததோ அவைகளை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு பராமரித்து அவர்களுக்கு வேண்டிய ஊழியத்தை இந்த பர்சிலா செய்து வந்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். Verse 33 says, "The king said to Barzillai, cross over with me and stay with me in Jerusalem, and I will provide for you." 33வது வசனத்தை பாருங்கள். ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோடு கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். அப்படி இருக்கிறதா? இருக்கிறது. Now, when David said what he said in verse 33, he was not just giving a payback opportunity. It was not merely a payback gesture, but a royal invitation to be in his presence for the rest of his life. You see, being wealthy is one thing, and being with a king is another. When Ahithophel died, David needed a chief counselor. இந்த சம்பவங்கள் எல்லாம் நான் அதை விவரிக்கவில்லை. அப்சலோமுக்கு பயந்து ராஜாவாகிய தாவீது எருசலேமை விட்டு ஓடி போன பொழுது நடந்த சம்பவங்கள். அந்த இடைப்பட்ட காலத்தில் தாவீதுக்கு நடந்த காரியங்களை குறித்து பேசிவிட்டு தான் கீலேயாத்தின் ஆகிய பர்சிலாவை ஆண்டவர் இங்கே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். பர்சிலாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மகா பெரியவனாயிருந்தான். அப்படின்னா செல்வ செழிப்புள்ளவனாயிருந்தான், மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தான், யூதர்கள் மத்தியிலே கனமுள்ளவனாயிருந்தான். ஆனால் கனமுள்ளவனாய் இருப்பதற்கும் செல்வ செழிப்பிலே திளைத்து கொண்டிருப்பதற்கும் ராஜாவினுடைய சமூகத்தில் இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது சுவிசேஷ புத்தகங்களில் நம்ம வாசிக்கிறோம், மிகுந்த ஐஸ்வர்யமான ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய வீட்டின் வாசலில் லாசரு என்னும் ஏழையும் இருந்தான். லாசரு என்னும் வறியவன், ஒரு பிச்சைக்காரனும் இருந்தான் என்று பார்க்கிறோம். ரெண்டு பேர்களும் மரித்து போகிறார்கள். ஆனால் பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பிக்கிறார். ஆபிரகாமனுடைய மடியில் அமர்ந்திருந்தது யாரு? ஐஸ்வர்யவான் அல்ல, லாசரு என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அதான் நான் சொன்னேன், மிகுந்த ஐஸ்வர்யங்களை நீங்கள் உலகத்தில் வைத்திருந்தாலும் அந்த ஐஸ்வர்யங்கள் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. நீங்கள் தெரிந்தெடுக்கும் காரியங்கள், பூமியில உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் தெரிந்தெடுக்கும் காரியங்களே உங்களை இயேசுராஜாவுடைய சமூகத்தில் கொண்டு போகும் என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. பர்சிலாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தாவீது ராஜாவுக்கும் தெரியும் பர்சிலா மகா பெரியவனாக இருந்தான் என்று ராஜாவுக்கு தெரியும். David knew he was a very wealthy man. But being wealthy is one thing and being in the royal court is another. Hallelujah. நீ மிகுந்த செல்வ செழிப்போடு கூட இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை வாழ உன்னுடைய ஆஸ்தியை கொஞ்சம் கொஞ்சமாக நீ உபயோகித்துக் கொண்டிருக்க வேண்டும், அழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று உலக நியதி நமக்கு காண்பிக்கின்றது. ஆனால் ராஜ சமூகத்தில் நீ இருக்கும் பொழுது உன்னுடைய அன்றாட தேவைகளை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ராஜா பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுவீங்களா? இங்கே ராஜா என்று சொல்லும் பொழுது உங்களுடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மனதிலே கொண்டு வர வேண்டும். ஆவியானவர் அதைத்தான் இங்கே நமக்கு காண்பிக்கிறார். பர்சிலாவே, நீ மகா பெரியவன் என்று எனக்கு தெரியும், நீ மிகுந்த செல்வன் உள்ளவன் என்று எனக்கு தெரியும், செழிப்புள்ளவன் என்று, ஐஸ்வர்யவான் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ உயிர் வாழ 80 வயதில் இருக்கிறாய், இன்னும் கொஞ்ச நாட்கள், 10 வருஷங்கள் இன்னும் பூமியில் இருக்க போகிறாய் என்றால் மீதமுள்ள நாட்களிலே, மீதமுள்ள வருஷங்களிலே உன்னுடைய ஆஸ்தியை உபயோகித்துத்தான் நீ வாழ வேண்டும் என்ற நிர்பந்தம் ஐஸ்வர்யவானாகிய உனக்கும் இருக்கிறது.
ஆனால் ராஜாவாகிய நான் உன்னை அழைக்கும் பொழுது, ராஜ சமூகத்தில் நீ நிற்கும் பொழுது, உன்னுடைய ஆஸ்தியை நீ குறைக்க வேண்டிய தேவையில்லை, அதை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. உன்னுடைய தேவைகளை எல்லாம் ராஜாவாகிய நான் பார்த்துக் கொள்வேன் என்றே உன்னை நான் அழைக்கிறேன் என்று பர்சிலாவை பார்த்து தாவீது சொன்னான். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. மக்னாயிமிலே தனக்கு பராமரிப்பு ஊழியம் செய்த பர்சிலாவுக்கு ஏதோ நன்றி கடனாக பிரதிக்கிரியாக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்பதற்காக ராஜா இதை செய்யவில்லை. நான் இதை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்த இன்னொரு காரியம், இதற்கு முந்தின அதிகாரங்களிலே அகித்தோப்பேல் மரித்து போகிறான். அகித்தோப்பேல் வாஸ் a chief counselor of David. தாவீது ராஜாவினுடைய பிரதான ஆலோசகர்களிலே ஒருவன் தான் இந்த அகித்தோப்பேல். அகித்தோப்பேல் தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய வார்த்தையின்படி காரியங்கள் போகவில்லை என்று தெரிந்தவுடனே அவன் தன்னையே மாய்த்து கொண்டான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த இடத்திற்கு ஒருவேளை ராஜா பர்சிலாவை பார்த்து இருக்கக்கூடும். I don't know, I'm just saying. அல்லேலூயா. அந்த பதவிக்கு பர்சிலாவை ஒருவேளை ராஜா உன்னை நினைத்திருந்தால், பார்த்திருந்தால், கணித்திருந்தால், நீ இழந்து போனது என்ன என்று உனக்கு தெரியுமா பர்சிலாவே என்று இன்று நமக்கு பர்சிலாவை பார்த்து கேட்க தோன்றுகிறது. But Barzillai declined this invitation of David. He chose comfort, familiarity and the security of his home. பர்சிலா என்ன சொன்னான் என்று பார்க்கிறோம். 34வது வசனம். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். 35. இப்பொழுது நான் 80 வயது உள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது என்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியேனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? சங்கீதக்காரர்களுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியானாகிய நான் இனி ராஜாவாகிய ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன என்றான். அல்லேலூயா. Now Barzillai had a wrong opinion about being in the royal presence. பர்சிலாவுக்கு ராஜ சமூகத்தில் இருப்பது என்ன என்று அவன் நினைத்திருந்தான் என்று நான் சொல்லுகிறேன். ராஜ சமூகத்தில் இருக்கிறது என்றால் புசிக்கிறது, குடிக்கிறது, ருசிகரமான உணவுகளை உண்பது, சங்கீதக்காரர்களுடைய இசையை கேட்பது, இதுதான் ராஜ சமூகத்தினுடைய நியதி காரியங்கள், அன்றாட வாழ்க்கை என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்பொழுது இப்படி சொல்கிறார், பரலோக ராஜ்யம் புசிப்பதும் குடிப்பதும் அல்ல. அல்லேலூயா. ராஜ சமூகத்தில் நீங்கள் இருக்க போகின்ற நாட்கள் எல்லாம் நீங்கள் புசித்து கொண்டு குடித்து கொண்டு இருக்க போகிறது இல்லை. அங்கே சங்கீதம் உண்டு, அங்கே ஆராதனை உண்டு, அங்கே ஆடல் பாடல் உண்டு, அதெல்லாம் உண்டு. என்றாலும் ஆண்டவர் உன்னை தம்முடைய சமூகத்திற்கு அழைக்கும் பொழுது அவர் எதற்காக அழைக்கிறார்? நீ இன்புற்று இருக்க வேண்டும் என்பதனாலே, தம்முடைய பிரசன்னத்தினாலே நீ இன்புற்று இருக்க வேண்டும் என்பதனாலே உன்னை அழைக்கிறார் என்று கர்த்தருடைய பிள்ளையை நீ தெரிந்தால் உன்னுடைய கைகளை நீ கீழே வைத்திருக்க மாட்டாய், கரங்களை உயர்த்தி நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். Amen. Hallelujah. Now Barzillai thought being in the royal presence only entitled him to have good food, to have good wine and to enjoy good music in David's presence. But David was actually calling him to be of service to him. ராஜாவுக்கு ஊழியம் செய்வதற்காக பர்சிலாவை உன்னை அழைக்கிறார் என்று உனக்கு ஏன் தெரியாமல் போனது? But Barzillai declined. He chose comfort, familiarity and the security of his home. Hallelujah. Now contrast this life of Barzillai with Ruth the Moabite in the book of Ruth. Barzillai செய்ததையும் ரூத் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு காண்பித்ததையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும்படி உங்களிடத்திலே நான் கேட்கிறேன். ரூத்தின் புஸ்தகத்துக்கு வரும்பொழுது ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை கவனிக்கும்படி கேட்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16. அதற்கு முந்தின வசனத்தையும் வாசிக்கிறேன். நகோமி அவளை பார்த்து சொல்லுகிறாள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ரூத் சொல்லுகிறது என்ன? நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அதுக்கு அடுத்த வசனம் கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க, நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று ரூத் சொன்னாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? Where you go, I will go. Your people shall be my people and your God my God. That's what Ruth said. இவள் நகோமி
மன்னிக்கணும், ரூத் என்பவள் மோவாபிய ஸ்திரீ, மோவாபு தேசத்தை சேர்ந்தவள். பர்சிலாவை போலவே ரூத்துக்கும் மோவாபு தேசத்தில் வீடு இருந்தது, உறவினர்கள் இருந்தார்கள், நல்ல வாழ்க்கை இருந்தது. அவளுக்கு வீடெல்லாம் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் கேஸ் எல்லாம் கிடையாது. ரூத்துக்கு மோவாபு தேசத்தில் உறவினர்கள் இருந்தார்கள், சொந்தக்காரர்கள் இருந்தார்கள், நல்ல வாழ்க்கை இருந்தது, வீடு இருந்தது, அவளை விசாரிக்கிறவர்கள் இருந்தார்கள். எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லாத நகோமியின் பின்னால் எங்கே போகிறோம் என்று தெளிவில்லாமல், எப்படி வாழப்போகின்றோம் என்று தெளிவில்லாமல் நகோமிக்கு பின்னால் போன ரூத்தை குறித்து இங்கே நாம பார்க்கிறோம். When Barzillai chose comfort, Ruth chose covenant. அல்லேலூயா சொல்லுவீங்களா? பர்சில்லா தனக்கு இருந்த அந்த அந்த சுக சௌகரியங்களை தெரிந்தெடுத்த பொழுது, இது என்னுடைய வீடு, நீ கொஞ்ச காலம் வாழப் போகிறேன், எனக்கு இது போதும் என்று அவன் தன்னுடைய வட்டத்தை சுருக்கி கொண்ட பொழுது, எங்கே போகிறோம், எப்படி வாழப்போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி பிழைப்பு நடத்த போகிறோம் என்று தெரியாத அந்த அந்தகாரத்திற்குள்ளாக பிரவேசிக்க ரூத் ஆயத்தமானாலே அவள் செய்த காரியம், உடன்படிக்கையின் தேவனை அவள் தெரிந்து கொண்டாள். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். Barzillai stayed where he was, but Ruth stepped into her destiny. அவளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளிலே ரூத் பிரவேசித்தாள் என்று தேவன் நமக்கு காண்பிக்கிறார். And because Ruth chose relationship over security, she became part of the lineage of Jesus Christ. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? ரூத் செய்த அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவளுக்கு செய்த நன்மை, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து எழுதும் பொழுது ரூத்தின் பெயரையும் அங்கே ஆண்டவர் கொண்டு வந்து வைத்தார் என்று பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். And that's why God is saying only one thing is necessary, and it is choosing God above convenience. உனக்கு சௌகரியமானதை செய்ய கர்த்தர் என்று உன்னை அழைக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சௌகரியங்களை விட்டு, உன்னுடைய சுக ஜீவியத்தை விட்டு கர்த்தரை பின்பற்றி வரும்படி, உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பாடுபடும்படி, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரும்படியே கர்த்தர் இன்று உன்னையும் என்னையும் அழைக்கிறார் என்று தெரிந்தால் இன்று நமக்கு நலமாயிருக்கும். ஆமென். மூன்றாவது 2 வாழ்க்கைகளை குறித்து உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். I want to compare the life of Solomon in the Old Testament with the life of the rich young ruler in the New Testament. பழைய ஏற்பாட்டிலே சாலமோனுடைய வாழ்க்கையையும் புதிய ஏற்பாட்டிலே செல்வந்தனாகிய ஒரு மனுஷனை குறித்தும் வாசிக்கிறோம். செல்வந்தனாகிய ஒரு அதிகாரியை குறித்து வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவானாகிய ஒரு வாலிபன், அவனை குறித்து வாசிக்கிறோம். இவர்கள் 2 பேருடைய தெரிந்து கொள்ளுதலை கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். Solomon and the rich young ruler. Now this was a choice between wisdom and wealth. ஒருவன் ஞானத்தை தெரிந்தெடுத்தான், ஒருவன் தனக்கு இருந்த ஐஸ்வர்யத்தையே தெரிந்தெடுத்தான் என்று தேவன் நமக்கு காண்பிக்கிறார். In 1 Kings chapter 3, Solomon had a divine opportunity. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமானார் என்று பார்க்கிறோம். God appeared to him in a dream and said, "Ask what I shall give you." ஆண்டவர் சாலமோனுடைய சொப்பனத்திலே தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் என்னிடத்திலே கேள் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். Now, if God appears to you today in a dream or a vision and says this to you, what will you choose? Now, Solomon could have chosen long life, he could have chosen riches, he could have chosen victory over his enemies. சாலமோனுக்கு தேவன் பிரசன்னமாகி கனவிலே ஒரு சொப்பனத்திலே பிரசன்னமாகி, உனக்கு என்ன வேண்டும் நான் அதை தருகிறேன் என்று சொல்ல பொழுது, சாலமோன் நீடித்த ஆயுளை தெரிந்தெடுத்திருக்கலாம், ஐஸ்வர்யங்களை தெரிந்தெடுத்திருக்கலாம், தன்னுடைய சத்துருக்களின் மேலே என்றென்றும் தனக்கு வெற்றி வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கலாம். பட் சாலமன் chose wisdom. ஆனால் சாலமோன் ஞானத்தை தெரிந்தெடுத்தான் என்று பார்க்கிறோம். Now, because Solomon chose what was necessary, God also gave him the secondary. Hallelujah. சாலமோன் தனக்கு வேண்டியது இது என்று தெரிந்தெடுத்த ஞானத்தை தெரிந்தெடுத்ததினாலே ஞானத்தோடு கூட நல்ல ஆயுளையும் மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. Now contrast Solomon with the rich young ruler in Luke 18. லூக்கா 18வது அதிகாரத்தில்
வரும் இந்த மிகுந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதனையும் சாலமோனையும் இந்த மிகுந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதனையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும்படி உங்களை நான் அழைக்கிறேன். லூக்கா 18வது அதிகாரத்தில் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவனை குறித்து வேதம் எப்படித்தான் சொல்லுகிறது? அவன் தலைவன். 18வது வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லிவிட்டு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றான். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அதுக்கு அடுத்த வசனம் கவனிக்கணும். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். The crux of the story is this. இந்த மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ள தலைவன் இயேசுவை பின்பற்றி போக தீர்மானிக்கவில்லை. அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்ததினாலே அவன் துக்கமடைந்தான், இயேசுவை பின்பற்றி போகவில்லை என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்தவன், சின்ன வயது முதற்கொண்டே தேவனுடைய வார்த்தைகளிலே வளர்க்கப்பட்டவன், நல்ல ஆசாரங்களை கொண்டிருந்தவன், பிரமாணத்தை நன்கு அறிந்திருந்தவன், தேவனுடைய வசனத்திலேயே அவன் நடந்திருந்தான் என்று அவன் தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கப்பட்ட பொழுது, அவனுக்கு ஒரு சின்ன பரீட்சை வைக்கப்பட்ட பொழுது, அந்த பரீட்சையிலே அந்த மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதன் தோற்று போனான் என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். The Bible says he went away sorrowful. He went away sorrowful because he had great wealth. Solomon chose wisdom and received wealth. ஞானத்தை சாலமோன் தெரிந்தெடுத்தான், ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொண்டான். The rich young ruler chose wealth and lost eternal treasure. Now look at it. Let this truth sink into us. Solomon chose wisdom and received wealth as well, while the rich young ruler chose wealth and lost his eternal treasure. நித்தியத்திலே அவனுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த நித்திய நம்பிக்கை, அந்த நித்திய வாழ்க்கையை, நித்திய ஜீவனை அவன் இழந்து போனான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. Now one person chose God first, the other chose possessions first. ஒருவன், சாலமோன், தேவனை முதலாவது தெரிந்தெடுத்தான், ஞானத்தை தெரிந்தெடுத்தான். இரண்டாவது மனிதன், இந்த தலைவன், ஐஸ்வர்யவான், என்ன தெரிந்தெடுத்தான்? அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யங்கள் மட்டுமே போதும் என்று அவைகளை தெரிந்தெடுத்தான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவரே, இன்று கர்த்தாவே, நீர் என்னோடு பேசும் வார்த்தை இதுதான் என்று நான் தெரிந்து கொள்கிறேன். You are saying to me, only one thing is necessary, and it is not what you own, but whom you follow. நீ வைத்திருக்கும் காரியம் அல்ல, நீ தெரிந்தெடுக்க வேண்டிய காரியம், நீ யாரை பின்பற்றி போகிறாய் என்பதிலே தான் உன்னுடைய நித்திய ஜீவன் இருக்கிறது என்று கர்த்தர் இன்று நமக்கு காண்பிக்கின்றார். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னும் 2 வாழ்க்கைகளை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். We are going to compare and contrast the lives of Cain and Abel today. Cain and Abel, they show us the difference between their hearts. அவருடைய இருதயங்களிலே இருந்த வித்தியாசங்களை காயீனும் ஆபேலும் நமக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். In Genesis chapter 4, Cain and Abel both brought offerings to God. Externally, both of them worshipped God, but internally, only one of them surrendered his life to God. Hallelujah. ஆதியாகமம் 4வது அதிகாரத்திற்கு வாருங்கள். அங்கே காயீனையும் அவனுடைய சகோதரனாகிய ஆபேலையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். 3வது வசனம், ஆதியாகமம் 4:3 இப்படி சொல்லுகிறது. சில நாள் சென்ற பின்பு காயீன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயீனையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. God accepted Abel's sacrifice while he rejected Cain's sacrifice. Hallelujah. Now what was the difference between the sacrifice of Abel and Cain? ஆபேலுடைய காணிக்கையிலும்
காயினுடைய காணிக்கையிலும் இருந்த வித்தியாசம் என்ன என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். Abel had a choice in what he picked up for God. ஆண்டவருக்காக தெரிந்தெடுத்ததில் ஆபேலுக்கு சில நிர்பந்தங்கள் இருந்தது. ஆண்டவருக்கு இவைகளை கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அவனுக்கு தானே அவன் ஏற்படுத்தி கொண்டான். கர்த்தர் அவனிடத்தில் எதையுமே கேட்கவில்லை, பேசவில்லை. எனக்கு இவைகளை நீ கொண்டு வந்து என்னுடைய சமூகத்தில் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை தொழுது கொள்ள, அவரிடத்தில் என்னை ஒப்புக் கொடுக்க, அவரை ஆராதிக்க போகும் பொழுது எனக்கு சில நிர்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று ஆபேல் தீர்மானித்தான். அவன் செய்தது என்ன? அவன் ஆண்டவருக்கு என்ன கொடுத்தான்? தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. He had a choice in what he picked up for God. ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம், அவைகளை எப்படி கொடுக்க வேண்டும், எவைகளை தெரிந்தெடுத்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் ஆபேலுக்கு கொஞ்சம் கவனம் இருந்தது. ஆனால் காயினுடைய காணிக்கையில் அதை நாம் பார்க்க முடியாது. காயினுடைய காணிக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். எந்த கனிகளை எடுத்து கொண்டு வந்தான்? கனிகளிலே வித்தியாசம் பார்த்து அவைகளை பொறுக்கி கொண்டு வந்தானா? அதெல்லாம் இங்கே சொல்லப்படவே இல்லை. போகிற போக்கில் சிலவற்றை எடுத்துக்கொண்டான், அவைகளை கர்த்தருக்கு கொடுப்போம் என்று ஒப்புக் கொடுத்தான். ஆனால் ஆபேல் அப்படிப்பட்டவன் அல்ல. மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை அவன் கர்த்தருக்கு என்று கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, இப்பொழுதல்ல, சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சபைக்கு போகும்பொழுது கொடுக்கும் காணிக்கைகள்லாம் எப்படி இருக்கும்? எங்கேயுமே செல்லாத 10 ரூபாய் நோட்டு, 5 ரூபாய் காயின் தேஞ்சு போயிருக்கும். அதனுடைய தலை என்ன, வால் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் சபையில் கொண்டு காணிக்கையாக போட்டிருப்போம். அதுதான் காயினுடைய காணிக்கை. ஏதோ கிடைக்கிது, இதை எடுத்து நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போம். அதுதான் காயினுடைய காணிக்கையாக இருந்தது. ஆனால் ஆபேல் காணிக்கை கொடுத்த பொழுது அதில் தன்னுடைய இருதயத்தின் நோக்கத்தை அவன் தெளிவுபடுத்தினான். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். ஆண்டவருக்கு எதையாகிலும் நான் கொடுப்பேன் என்றால் அதை சிறந்ததாக கொடுப்பேன் என்று ஆபேல் தீர்மானித்தான். அதனால் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? The difference was not the offering. என்னை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. கொடுக்கப்பட்ட காணிக்கையே ஆண்டவர் அதிலே பட்சபாதம் பார்க்கவில்லை. The difference was not the offering, it was a condition of the heart. காணிக்கை கொடுத்தவனுடைய இருதயத்தை தான் கர்த்தர் பார்த்தார். Hallelujah. The condition for the one thing necessary is a surrendered heart. தேவையானது ஒன்றே என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த தேவையானது ஒன்றுதான் என்று தெரிந்தெடுக்கும் அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கின்றார். ஏதோ கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று வராமல், கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவரை ஆராதிக்க வரும்பொழுது அதற்கு நான் ஆயத்தமாக வர வேண்டும். இன்று கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, கர்த்தருடைய பந்தியிலே நான் கலந்து கொள்வதற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உக்கிரானம் நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். போகிற போக்கில் நம்ம இதை செய்துவிட்டு போவோம் என்று அல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதாவது வரலாம் என்றல்ல, அவருடைய நேரத்தில், அவர் நமக்காக குறித்து வைத்திருக்கும் நேரத்தில் வந்து சேர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, என்ற ஒரு உக்கிரானம் நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? You can be in constant activity with zero intimacy. That's what God is telling us today. நீங்க ஆண்டவருக்கு பல காரியங்களை செய்கிறீர்கள், ஆனால் அவரோட தொடர்பில் இருக்கிறீர்களா? அதுதான் கேள்வி. You can bring religion without relationship. கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் மார்த்தட்டி கொள்ளலாம், ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? அதுதான் கேள்வி. You can bring offerings without obedience. காணிக்கைகளை கொண்டு வரலாம், ஆனால் அதோட கூட கீழ்ப்படுதலை கொண்டு வருகிறீர்களா? ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களா? God looks at our hearts. கர்த்தர் என்று நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார் என்ற சத்தியம் நமக்கு தெரிந்திருக்க கடவுள். ஆமென் சொல்லுவீங்களா? Now finally we are going to look at another choice. Jesus and the cup. The ultimate choice. இயேசு கிறிஸ்துவையும் அவர் தெரிந்தெடுத்த அந்த பாத்திரத்தையும் குறித்து கொஞ்சம் தியானிக்க போகின்றோம். இயேசு தெரிந்தெடுத்த பாத்திரம் அது சிறந்த பாத்திரம் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. In the garden of Gethsemane, Jesus also faced a choice. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் 2 காரியங்கள் இருந்தன. ஒன்று சிலுவை மரணம், இன்னொன்று சிலுவையை நிராகரித்து விட்டு போய்விடலாம் என்ற ஒரு வாய்ப்பு. The cup was a cup of trembling.
The cup of wrath spoken of in Isaiah 51:17. ஏசாயா 51வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்கிறேன். I want to read that verse in English first. Isaiah 51:17. It says, "Awake, awake, stand up, O Jerusalem. You who have drunk at the hand of the Lord the cup of his fury, you have drunk the dregs of the cup of trembling and drained it out, says the word of God." 51வது அதிகாரம், ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரம், அதனுடைய 17வது வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்க குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி கொடுத்தாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்தினுடைய பெயர் சிலுவை மரணம். சிலுவை மரணம் எதை காண்பிக்கிறது? ஆண்டவருடைய உக்கிர கோபத்தை காண்பிக்கிறது. பாவிகளான மனுஷர்களை, பாவிகளான மனுக்குலத்தை மீட்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தது என்ன? சிலுவை என்னும் சோதனையை, சிலுவை மரணத்தை அவர் தெரிந்தெடுத்தார். அந்த சிலுவை மரணம் எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய தேவனுடைய உக்கிரத்தை இயேசு கிறிஸ்து நம்மேல் வரவிடாமல் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அதுதான் சிலுவை மரணம். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அது தத்தளிப்பின் பாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்ட காரியம். இந்த தத்தளிப்பின் பாத்திரம், இந்த தேவனுடைய உக்கிர கோபத்தின் பாத்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கைகளிலே ஏந்தி அதை உறிஞ்சி குடித்தார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. He could have said no to the cup of trembling. He could have said no to the cup of fury. But he said yes. Not my will, but let your will be done, Lord. லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகின்றார். ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். Father, if you are willing, remove this cup from me. Nevertheless, not my will, but yours be done. Hallelujah. Jesus chose the cup. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை கெத்செமனே தோட்டத்தில் தெரிந்தெடுத்தார். வேண்டாம் என்று விட்டு போயிருந்தால் யாருமே அவரை பழி சொல்லி இருக்க முடியாது. சிலுவை மரணம் ஆண்டவரிடத்திலிருந்து அவரை பிரித்தது என்று நமக்கு தெரியும். ஆண்டவரிடத்திலிருந்து நான் என்னை பிரித்துக் கொள்ள மாட்டேன் என்று அவர் தீர்மானித்தால் அவரை குற்றம் சொல்ல யாரால் முடியும்? பாவத்தில் வாழ்ந்த நாம் அவரை குற்றம் சொல்ல முடியுமா? பரலோகம் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. He could have said no, but he still chose the cup. இருந்தும் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை, தேவனுடைய உக்கிர கோபத்தின் பாத்திரத்தை அவர் தம்முடைய கைகளிலே ஏந்தினார் என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். He chose suffering over safety. He chose obedience over escape. He chose a cross over comfort. Hallelujah. பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதை விட்டுவிட்டு சோதனையை அவர் தெரிந்தெடுத்தார். இங்கிருந்து ஓடி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை விட்டுவிட்டு அவர் கீழ்ப்படிதலை தெரிந்தெடுத்தார். சுக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை விட்டுவிட்டு ஆண்டவர் சிலுவை மரணத்தை தெரிந்தெடுத்தார். ஏன்? Why did he choose that cup? Because only one thing was necessary and Jesus knew that. Hallelujah. தேவையானது ஒன்றே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருந்தது. அதை அவர் தெரிந்தெடுத்தார் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. And what was the one thing that was necessary before Jesus? The will of the Father and the salvation of humanity. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதும் அதன் மூலமாக மனுக்குலத்திற்கு மீட்பை கொண்டு வருவதுமே தேவையானது என்று கர்த்தர் தெரிந்தெடுத்திருந்தார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். And his choice brought our forgiveness, our redemption and our eternal life. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவர் தெரிந்தெடுத்த அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தின் மூலமாக நமக்கு மன்னிப்பு கிடைத்தது, நமக்கு மறுவாழ்வு கிடைத்தது, நமக்கு நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். Now Mary chose to sit at Jesus' feet. மரியாள் எதை தெரிந்தெடுத்தால்? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்வதை தெரிந்தெடுத்தாள். Ruth chose to step into the unknown. தெரியாதவைகளிலே, புரியாதவைகளிலே, விளக்கப்படாதவைகளிலே, மறைக்கப்பட்டிருந்தவைகளிலே பிரவேசிக்க வேண்டும் என்று ரூத் தெரிந்தெடுத்து கொண்டாள். Solomon chose wisdom. Abel chose his best. But Jesus chose to go to the cross. Hallelujah. And because he chose the cup, we can now choose the good portion in our life. அவர் அந்த சோதனையின் பாத்திரத்தை, தத்தளிப்பின் பாத்திரத்தை, தேவனுடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை தெரிந்தெடுத்ததினாலே
இன்று நமக்கு தேவையானது எது என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அந்த தேவையான ஒன்றை நாமும் தெரிந்தெடுக்க முடியும் என்று கர்த்தர் இன்று நமக்கு வெளிப்படுத்துகின்றார். Now, if you look at the scripture throughout, we see two paths. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு 2 பாதைகள் எப்பொழுதுமே தெரியும். Presence or distraction, covenant or comfort, the wisdom or wealth, surrender or self, obedience or escape. இந்த ரெண்டுமே உங்களுக்கு அடிக்கடி வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் சுகஜீவியத்தையும் காண்பிக்கிறார், ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் காண்பிக்கிறார். நிலை தடுமாறி போகும் கவனச்சிதறல்களையும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். உடன்படிக்கையை காண்பிக்கிறார், சுகஜீவியத்தை காண்பிக்கிறார், ஞானத்தை காண்பிக்கிறார், ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை காண்பிக்கிறார், கீழ்ப்படிதலை காண்பிக்கிறார், விட்டு கொடுத்தலை காண்பிக்கிறார், சுயத்தை காண்பிக்கிறார், கீழ்ப்படுதலை காண்பிக்கிறார், தப்பித்து போகும் வழியையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். Every generation that has lived this earth, that has walked this earth, has faced the same test. எல்லா தலைமுறைகளிலும் வந்த சோதனை இதுதான். இந்த 2 பாதைகளிலே எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? குறுகலான ஒரு பாதை உண்டு, விசாலமான ஒரு பாதை உண்டு. ஒன்று நித்திய ஜீவனுக்கு போகும் பாதை, ஒன்று கேட்டுக்கு போகும் பாதை. இந்த பாதைகளிலே எதை நீங்கள் தெரிந்தெடுப்பீர்கள் என்று கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கேட்கின்றார். Hallelujah. Only one thing is necessary, says Jesus. தேவையானது ஒன்றே என்று கர்த்தர் இன்று நமக்கு காண்பிக்கிறார். And it is not ministry success. It is not social recognition. It is not material abundance. செல்வ செழிப்பல்ல, ஐஸ்வர்யம் அல்ல, மற்றவர்களை என்னை கனம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் அல்ல, ஊழியத்தில் பெரிய வெற்றி என்ற கட்டாயமும் அல்ல. தேவையானது ஒன்றே என்று கர்த்தர் காண்பிக்கிறார். And the one thing necessary is a heart fully yielded to Jesus Christ. தேவையானது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இருதயம், உங்களுடைய இருதயம், அதுதான் தேவையான ஒன்று. அல்லேலூயா சொல்லுவீங்களா? Now, the Holy Spirit is asking us today. பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மை பார்த்து இந்த கேள்விகளை கேட்கிறார். What is distracting you like Martha? மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை என்ன என்று ஆண்டவர் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். What comfort is holding you back like Barzillai from choosing the royal path? ஆண்டவருடைய ராஜ வீதியை நீ தெரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நீ உன்னுடைய சுகஜீவியத்தை தெரிந்தெடுக்க என்ன அவசியம் என்று கர்த்தர் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். What possession is competing with your devotion like the rich young ruler? ஐஸ்வர்யவானாக இருந்த அந்த மனுஷன் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையாக இருந்து பரலோக ராஜ்யத்தை இழந்து போனானே, அப்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமா என்று கர்த்தர் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். And what attitude is corrupting your offering like the offering of Cain? காயினுடைய காணிக்கையைப் போல நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய கீழ்ப்படுதலை, நம்முடைய வாழ்க்கையை களங்கப்படுத்தி விடாதபடிக்கு கவனமாக இருப்போம். அதுதான் கர்த்தர் என்று நம்மோடு கூட பேசும் காரியம். Today, Jesus is still telling us, choose the good portion. Hallelujah. And here is a promise. Here is a promise to all those who choose the good portion. நல்ல பங்கை, தேவையான பங்கை தெரிந்தெடுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் தரும் வாக்குத்தத்தம் இதுவே. Money can be taken away. Health can be taken away. Positions can be taken away. But intimacy with Christ, the presence of God, eternal life, these can never be taken away from you. அல்லேலூயா சொல்லுவீங்களா? உங்களுக்கு இருக்கும் பணம், உங்களுக்கு இருக்கும் ஆஸ்தி, உங்களுக்கு இருக்கும் ஐஸ்வர்யம், இவைகளெல்லாம் உங்களிலிருந்து எடுக்கப்படக்கூடும். உங்களுடைய ஆரோக்கியம் உங்களிலிருந்து எடுத்து மாற்றப்படக்கூடும். உங்களுக்கு கிடைத்திருக்கும் பதவிகள் உங்களிலிருந்து எடுத்து மாற்றப்படக்கூடும். ஆனால் தேவனோடு கூட உள்ள உறவு, கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம், தேவனுடைய பிரசன்னம், பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் என்னும் வாக்குத்தத்தம், இவைகள் ஒரு நாளும் உங்களிடத்திலிருந்து எடுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? These things cannot be taken away forever. Beloved, only one thing is necessary. And so God is telling us, choose like Mary, choose like Ruth, choose like Solomon, choose like Abel. மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்தெடு. ரூத்தை போல தெரியாதவர்களிலே பிரவேசிக்க தைரியமாயிரு. சாலமோனை போல ஞானத்தை தெரிந்தெடு. ஆபேலை போல மந்தையின் தலையீற்றுகளிலும் கொடுத்தவைகளிலும் சிலவற்றை கர்த்தருக்கென்று தெரிந்தெடுக்க உனக்கு இருதயம் உண்டாகட்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். And above all, trust the one who chose a cup of trembling. Trust the one who chose a cup of fury
for us. நமக்காக அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை தெரிந்தெடுத்தாரே, தேவனுடைய கோபத்தின் ஆக்கினை ஊற்றப்பட்டிருந்த அந்த பாத்திரத்தை தேவன் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்தாரே, அவரை தெரிந்தெடுத்துக்கொள் என்று கர்த்தர் என்று நம்மோடு கூட பேசுகிறார். If Jesus chose the cross for us, how can we not choose him? ஆண்டவர் நமக்காக சிலுவையை தெரிந்தெடுத்தார் என்றால், ஆண்டவரை நாம் இப்பொழுது தெரிந்தெடுக்க முடியாமல் இருக்கும் காரியங்கள் என்ன என்று ஆண்டவர் என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சோதித்து பார்ப்போமா? நம்மை நாமே கொஞ்சம் உய்த்து ஆராய்ந்து பார்ப்போமா? சிலுவைக்கு நேராக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவருடைய பலிபீடத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆண்டவர் என்று நம்மை பார்த்தும் இதைத்தான் கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீ எதை தெரிந்தெடுப்பாய்? கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு முன்பாக இருக்கும் 2 காரியங்களிலே எதை நீ தெரிந்தெடுப்பாய் என்று கர்த்தர் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். Today God is telling us, lay aside every distraction, lay aside every comfort, lay aside your pride, your ego, and desire to sit at his feet. கிறிஸ்துவின் பாதத்தை நீ தெரிந்தெடுக்க வேண்டும் என்றால் நீ கவன சிதறல்களை மாற்ற வேண்டும். உன்னுடைய சுக சௌகரியங்களை நீக்கி போட வேண்டும். உன்னுடைய பெருமையை நீக்கி போட வேண்டும். உன்னுடைய சுயத்தை நீ நீக்கி போட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவருடைய சமூகத்திலே நீ வர முடியும் என்று கர்த்தர் உனக்கு காண்பிக்கிறார். For only one thing is necessary, and that one thing is Jesus. Hallelujah.